ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025க்கான மணி சேவிங் சேலஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புது வருஷத்தில் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு நம்ம சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். நம்ம பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அந்த பணம் சேர்க்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு வரவு செலவு கணக்கு எழுதி பார்க்குறது. இதை எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பணம் உங்களுக்கு எவ்வளோ வருது, நாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம், நாம் என்னென்ன செலவு பண்ணுறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சேலரி வாங்கினதுக்கப்புறம் அப்படியே பர்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பணம் எங்கே போகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. 2 நாளில் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணீங்க, என்னென்ன பொருள் வாங்கினீங்க அப்படிங்கிறது கூட மறந்துடும். அப்போ எப்படி எந்த வழியில் பணம் செலவாகுதுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி நீங்கள் செலவு கணக்கை எழுதி பார்க்குறப்ப தான் நாம் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எந்த பொருளெல்லாம் தேவையில்லாமல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்குறப்ப நெக்ஸ்ட் டைம் இந்த தேவையில்லாத செலவை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல். நாம் தேவையற்ற செலவுகள் அப்படின்னு எதை பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வெளியில் போய் சாப்பிட்றது, இல்லை ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றது. சாப்பாட்டுக்கு நம்ம அதிகமாக நிறைய செலவு பண்ணுவோம். வீட்டில் எனி டைமும் சாப்பாடு இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் போய் அதிகமாக சாப்பிட விரும்ப மாட்டோம். ஆட்டோ, கால் டாக்ஸி புக் பண்ணி போகிறது இந்த மாதிரி இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத செலவு குறையும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மளிகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லிஸ்ட்டோடு தான் போகணும். லிஸ்ட்டில் என்ன பொருள் இருக்கோ அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். லிஸ்ட் இல்லாமல் போனோன்னா நம்ம வாங்க போனது 4 பொருள் இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா 4 பொருள் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ தேவையில்லாத செலவு நமக்கு அதிகமாக தான் ஆகும். அதனால் எப்போவுமே கடைக்கு போகிறப்ப கண்டிப்பாக லிஸ்ட்டோடு தான் போகணும். அடுத்தது வந்துட்டு கடனை தவிர்த்தல். கடன் வாங்குறத மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ண தான் பார்க்கணும். ஒரு பெரிய எமர்ஜென்சி வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கடன் வாங்கி தான் ஆகும். அதை விட்டுட்டு நான் சின்ன சின்ன தேவைகளுக்காக கூட நான் போய் கடன் வாங்குறது அப்படிங்கிறது வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து தானியங்கு சேமிப்பு. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும், மந்த்லி அவங்களே சேவிங்ஸுக்கான பணத்தை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் போயிட்டு சேவிங்ஸை கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு தெளிவான இலக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பணம் சேர்க்க முடியும். நான் இந்த 3 மாதத்தில் நான் 5000 ரூபாய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கான சேமிப்பில் உங்களால் தீவிரமாக இருக்க முடியும். உங்களால் ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன கோலாக செட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவசர கால சேமிப்பு. நான் வேறு எந்த சேமிப்புமே பண்ணலை, என்கிட்ட எந்த சேவிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட எமர்ஜென்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் உங்ககிட்ட இருந்தே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரப்போ நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இல்லாமல் நம்ம கையில் இருக்க பணத்தை வச்சு செலவு பண்ண பார்க்கணும். இதுக்காக சேமிக்கிற பணத்தை நீங்கள் வேறு எந்த தேவைக்காகவும் எடுத்து செலவு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேவிங் சேலஞ்சஸ். இந்த புது வருஷத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 52 வீக் சேலஞ்ச். 1 இயருக்கு மொத்தம் 52 வீக்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். இதே மாதிரி 52 வாரத்துக்கும் நீங்கள் பணம் எடுத்து வைக்கணும். பெரிய அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களால் என்ன அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைங்க. அந்த வருஷத்தோட கடைசியில் அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். வாரம் ஒரு முறை பணம் சேர்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வாரத்தோட 7 நாளில் நாம் ஒரு நாள் மட்டும்தான் பணம் சேர்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 20 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட 7 நாளைக்கும் 140 ரூபா வருது. அப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 140 ரூபா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 52 வாரத்துக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7280 ரூபா வருது. இல்லை என்னால் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க முடியும், என்னால் ஒரு நாளைக்கு 50 ரூபா சேர்க்க முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா, நீங்கள் 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. அப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு 350 ரூபா எடுத்து வைக்கணும். 350 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா 52 வாரத்துக்கும் உங்களுக்கு 18,200 ரூபா கிடைக்கும். இந்த அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களால் இதை விட அதிகமாக எடுத்து வைக்க முடிஞ்சுனாலும் நீங்கள் சேர்க்கலாம். இல்லை என்னால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் சேர்க்க முடியும் அப்படின்னாலும் உங்களால் என்ன அமௌண்ட் முடியுதோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வைங்க. அந்த வருஷத்தோட கடைசியில் உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சேர்க்கறதுனால உங்களோட சேமிப்பு ஒவ்வொரு வாரமும் உயர்றதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சேமிப்பை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளின் உங்களுக்கு வந்துடும். உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபு, உங்கள் பசங்க அப்படின்னு ஒரு குடும்பமாக நீங்கள் இதை பண்ணுறப்ப அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வலப் சேலஞ்சு தான்.
இந்த சேலஞ்ச் வந்துட்டு நீங்கள் நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 30 நாள் சேலஞ்சாகவும் எடுத்துக்கலாம், 100 நாள் சேலஞ்சாகவும் எடுத்துக்கலாம். இப்போ 30 நாள் சேலஞ்ச் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த என்வலப்பில் 1லேருந்து 30 நாளைக்கும் நீங்கள் நம்பர் போட்டு வச்சுக்கணும். 30 என்வலப் எடுத்துக்கணும். நீங்கள் வந்துட்டு டெய்லி ரூ. 50 அந்த மாதிரி 30 நாளைக்கு ரூ. 50 போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களால் என்ன அமௌண்ட் அன்றைக்கி கையில் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு கவர்லேயும் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பைண்டரில் தான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். அன்றைய நாளுக்கு எனக்கு எவ்வளோ பணம் என்னால் சேர்க்க முடியுதோ அந்த பணத்தை நான் ஒவ்வொரு அந்த கவர்லேயும் வச்சுருவேன். ஆனால் 30 நாள் வரைக்கும் தான் சேர்ப்பேன். 30 நாள் வந்ததுக்கப்புறம் நான் இந்த பணத்தை எடுத்து தான் நான் வேறு கோல்டு சீட்டோ இல்லை ஆர்டி கட்டுறதுக்கோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். போன மாதம் சேர்த்த பணத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன். அதனால தான் இப்போ இதில் பணம் கம்மியாக இருக்குது. என்னால் மாத கடைசியில் மொத்த பணம் சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக 30 நாளைக்கும் நான் இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டேஸ் சேலஞ்சு தான். நான் இதை இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்துட்டு டெய்லியும் ரூ. 100 சேர்க்கணும் அப்படிங்கிறத என்னோடய டார்கெட்டாக வச்சுட்டு நான் இப்போ கொஞ்ச நாளாக பணம் சேர்த்துட்ருக்கேன். இந்த 100 நாள் சேலஞ்சை நான் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய செலவுகளை குறைச்சிட்டு நான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 100 நாளை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரூ. 10,000 கிடைக்கும் இதிலேருந்து. 2025 கண்டிப்பாக நீங்கள் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவ்வளோ லாங் டைமாக சேர்க்க முடியாது, எனக்கு ஷார்ட் டேர்மாக தான் சேலஞ்ச் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நாம் மறுபடியும் இந்த சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் வீட்டிலலாம் எந்த சேமிப்பும் பண்ணலை, நான் பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட் டேர்மாக நான் 1 இயர் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேங்க்கில் தான் ஆர்டி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணேன். நான் வந்து மாதம் ரூ. 5,000 கட்டினேன். ஒரு வருஷத்துக்கு ரூ. 60,000 ப்ளஸ் ஒரு ரூ. 2,000 எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. இது வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 இயர் ஃபுல்லாக அதில் சேர்த்து அதை எடுத்து நான் ஃபீஸ் கட்டிடுவேன். இன்ட்ரெஸ்ட் பெரிய அமௌண்ட்டாக இல்லை அப்படின்னா கூட என்னால் மொத்த பணமும் சேர்க்கறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆர்டி கட்டினேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஆர்டி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டு சேவிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கானது தான். நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, என்னால் மொத்த பணத்தையும் சேர்த்து உடனே வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டு சீட் போடலாம். இப்போல்லாம் நிறைய கடைகளில் வந்துட்டு கோல்டு சீட் அந்த ஸ்கீம் இருக்குது. உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ஷாப்புக்கு போய் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதோட பெரிய அமௌண்ட்டு தான் கட்டணும், 1000 2000 அப்படின்னு தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இப்போலாம் வந்துட்டு ரூ. 100 அந்த ஸ்கீமெல்லாம் இருக்குது. நான் வந்துட்டு தங்கமயில் ஜுவல்லரியில் இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக தான் ரூ. 200 ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து அந்த ஸ்கீமில் ரூ. 100 நாம் கட்டலாம். அந்த மாதிரி நான் கட்டினதுனால என்னால் 2 கிராம் கோல்டு காயின் வாங்க முடிஞ்சது. இந்த மாதிரி சேவிங்ஸில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.